إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد الحمد لله. நான் பேசுகிறது பின்னாடி கேட்குதா? ஏன்னா நம்ம பேசுகிறது முக்கியமான சப்ஜெக்டு. கேட்கலன்னா கை தூக்கி சொல்லுங்கள், சரியா? எக்கோ கம்மி பண்ணுங்களேன். எக்கோ ரொம்ப இருக்குது, எக்கோ கம்மி பண்ணுங்க. சவுண்ட் இல்லைன்னா கம்மி பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ரொம்ப தூரத்துலேருந்தெல்லாம் வந்திருக்கீங்க, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு வியாபார ரீதியாக துறை ரீதியாக எல்லாருடைய சிரமங்களை தாண்டி அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு போகிறதுக்காக நம்ம இங்கே புலம்பியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ், சரியா? இப்போ நம்ம பொதுவாக எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். நான் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கேண்ணே, கம்மி பண்ணுங்கண்ணே. எல்லா இடத்துலையும் நம்ம போகும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு சில வீட்டுகளுக்கு நான் வந்திருக்கிறேன். இப்போ ஜக்கரியா அண்ணா வீட்டுக்கு, நதாஷா பாயோடைய ஆஃபீஸ்க்கெல்லாம் நான் வந்திருக்கேன். ஏதோ ஒரு விதத்தில் என்னை கொஞ்சம் கவனிப்பாங்க. ஒரு தண்ணியோ ஏதோ ஒன்று கொடுத்து நீ உட்காருங்க அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு கவனிப்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஒரு விருந்தாளி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கண்ணியப்படுத்துவாங்க, அது என்னதான் இருந்தாலும், இல்லையா? ஆனால் இப்போ நீங்கள் உம்ரா போகக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கோ, சொல்லா அல்லாவின் விருந்தாளிகள் அப்படின்ட்டு. இப்போ சாதாரணமாக நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும் பொழுதோ, ஒரு சக மனிதனாக இருக்கக்கூடிய நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் எங்களுக்கு மதிக்கக்கூடியதாக இருக்கட்டும், ஒரு மரியாதை செலுத்த வேண்டியதாக இருக்கட்டும், ஒரு விருந்தினர் அப்படிங்கிற அடிப்படையில் கண்ணியப்படுத்துறதாக இருக்கட்டும், இல்லையா? எங்களுக்கே அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய விருந்தினராக நீங்கள் மாறுறீங்க. அல்லாஹ் உங்கள் கையை வெறுங்கையாக அனுப்புறதுக்கு தயாரல்ல. அல்லாஹ் நியமித்த சுன்னாக்களில் ஒன்றது. எப்படி சுன்னத்துங்கிறது நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்த வழிகாட்டினது சுன்னத்து. ஆனால் அரபுல ஒரு வகையே இருக்குது, அல்லாஹ் தனக்குத்தானே ஏற்படுத்திக்கிட்ட சுன்னத்துன்ட்டு. அந்த சுன்னத்தில் ஒன்று என்னவா, நீங்கள் கேட்கும் பொழுது வெறுங்கையாக திருப்பி அனுப்ப போகிறதில்லை. ஆனால் கேட்கக்கூடிய முறைகள் தான் நம்மள்கிட்ட பிரச்சனை. கேட்கக்கூடிய முறைகள் எப்படி? உதாரணத்துக்கு நம்ம துவா கேட்குறோம், எல்லாரும் துவா கேட்குறோம். துவா கேட்கக்கூடிய முறையில் நம்ம துவா கேட்குறோமானா இல்லை. இப்போ நம்ம பயணம் போகிறோம், உம்ராவுக்கு போகிறோம், உங்களுக்கு 16ஆம் தேதி ஃப்ளைட்டுன்னு போட்டாச்சு. அந்த ஃப்ளைட்டில் நீங்கள் தயாராகணும், எல்லாம் நான் தயார் பண்ணிட்டேன், ஆனால் பாஸ்போர்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வரல. இந்த பயணம் எப்படி உங்களுக்கு செட் ஆகும்? அதே போல தான் இப்போ நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அல்லாஹ் கிட்ட ஒரு வெறுமை ஆயிடுறோம். துவா கேட்டுக்கிட்டே இருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. துவா கேட்டுக்கிட்டே இருக்கும், கிடைக்க மாட்டேங்குது. அப்போ துவா செய்யக்கூடிய முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. துவா செய்யக்கூடிய முறைகள் பலருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், நம்ம தெரியாமலும் இருக்கலாம். இப்போ அதனால தான் நம்ம இங்கே பயானுடைய எது போடும்போது உம்ரா பயிற்சி வகுப்புன்ட்டு தான் போட்டிருக்கோம். அப்போ இது ஒரு பயிற்சி. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போயிட்டு வர முடியும். நம்ம போயிட்டு வர்றதுலேருந்து ஒரு பயிற்சி அப்படிங்கிற அடிப்படையில் முதல்ல நம்ம ஒரு விஷயம் கற்றுக்குவோம், துவா செய்யக்கூடிய முறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி துவா செஞ்சுருக்காங்க. நம்ம சொல்கிறோம் ரசூல்லாவை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம், தவறாக சொல்லிட்டோம்னா நம்ம போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். ஆனால் ரசூல்லா எப்படி இருப்பாங்க? ரசூல்லாவோட முடி எப்படி இருக்கும்? ரசூல்லா என்ன தோற்றத்தில் இருப்பாங்க? உலகத்தில் வாழ்ந்த மனுஷன் தானே, நம்ம ஏன் அதை படிக்கலை? ரசூல்லாவோட இரவு வணக்கம் எப்படி இருக்கும்? படிக்கலை. ஆனால் ரசூல்லாவை நம்ம நேசிக்கிறோம், ரசூல்லாவை பற்றி சொன்னால் கோவப்படுறோம். இது பிழை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஸ்பீஹ் செய்கிறத கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. பெரும்பாலானவங்க இந்த தஸ்பீகில் சுன்னத்துல் ஜமாத்து, அஹ்லே ஹதீஸ் எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு
தஸ்பீஹ் நம்ம எப்படி செய்கிறோம் இல்லையா? அல்லது தஸ்பீஹ் மணியை இப்படி செய்யவே இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஸ்பீஹ் மணியும் போடலை, இப்படியும் செய்யலை. எங்க இருக்கு ஆதாரம் இப்படி செஞ்சதுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ். உள்ள கொண்டு வந்திருக்காங்க, விரிக்க கூட இல்லை. உள்ள கொண்டு வந்துட்டு 5 விரல் சுப்ஹானல்லாஹ்னு 5 முறை சொல்லிட்டு மறுபடியும் சுப்ஹானல்லாஹ் 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 விரிக்கல, உள்ளதான் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நம்ம இவ்வளவு நாள் அது நம்மளுக்கு தெரியல, தெரியாம இருந்தது நம்மளுடைய பிள்ளை தான். ஏன்னா குர்ஆன் ஹதீஸ்ல தான் இருக்கு, நம்ம படிக்கல. அதே போலதான் துஆ செய்யக்கூடிய முறை. ஏன்னா நீங்க போகக்கூடிய இடம் கண்ணியமான ஒரு இடம். இமாம் சொன்னாங்க இல்லையா, எவ்வளவு மகத்துவமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு போகும் பொழுது ப்ராப்பரா நம்ம போகணும். அங்க நீங்க போகக்கூடிய அத்துஆஉ ஃபில் இபாதா, அல்ல துஆ வந்து ஒரு இபாதா. நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க போயிட்டே இருக்கீங்க, டக்குன்னு காலில் அடிபட்டுடுச்சு, உடனே என்ன பண்ணுவோம், சிண்டு சவுண்டு வந்துட்டு முதல்ல காலை தொடச்சி தண்ணியை ஊற்றி பட்டுடுச்சுப்பா, நல்லா எரியுதுப்பா, ஃபர்ஸ்ட் இதுதான் வரும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒன்று தோணணும், என்ன, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இதன் மூலமாக எனக்கு ஒரு நல்லது நாடுறான். ஃபர்ஸ்ட் சோதனையை ஏத்துக்குங்கன்ட்டு தான் இஸ்லாம் சொல்லுது. சோதனையின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடியதுதான் பொறுமை. நல்லா கவனிக்கணும். சோதனையின் ஆரம்ப கட்டம், சோதனை வந்துருச்சு, சோதனையோட நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல போய் நீங்க பொறுமையாகிறதுக்கு பேர் இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. சோதனையின் ஆரம்பத்தில் அதுதான் சொல்றாங்க, அஸ்ஸபுரு நிஸ்ஃபுல் ஈமான். சபுருங்கிறது ஈமானின் பாதிங்கிறாங்க, பொறுமைங்கிறது ஈமானின் பாதி. அடுத்து என்ன வருது, சபுரன் ஜமீலா. சபுருங்கிறது ஒண்ணு, சபுருங்கிறது பொறுமை, ஜமீல்னா அழகு. அப்ப என்ன சொல்லப்படுது, அழகிய பொறுமையாக இருக்கும். எப்படி நம்மளுக்கு ஒரு சோதனை வந்துருச்சு, அந்த சோதனையிலிருந்து பொறுமையா இருக்கணும், பொறுமையிலேயே அழகிய பொறுமையா இருக்கணும். இது இஸ்லாம் அழகா சொல்லும். ஒரு சோதனை நமக்கு வந்துருச்சு, ஏன்னா நான் எடுத்தது என்னன்னா சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள், இந்த சோதனையினால கவலைகள், இதை கொஞ்சம் பேசிட்டு இந்த ஷெடியூலுக்குள்ள வருவோம். ஃபர்ஸ்ட் துஆ கேட்கறது எப்படி? ஏன்னா நாளைக்கு நம்ம போறோம், நாளைக்கு ஆரம்பிக்க போறோம். சஃபர் வாசிகள் கேட்கக்கூடிய துஆ கபுலாகும். நீங்க நாளைக்கு பயணம் இன்ஷா அல்லாஹ் 15ஆம் தேதி ஊர்ல இருந்து கிளம்புறதுல இருந்தே உங்களுடைய துஆக்குள் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப துஆ எப்படி கேட்கிறது? முதல் விஷயம், நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் துஆ கேட்கலாம். நான் முசல்லா போட்டுத்தான் துஆ செய்வேன், உது செஞ்சுட்டு தான் துஆ செய்வேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை. எங்கிருந்தாலும் உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். துஆவுடைய நிபந்தனைகள், முதல் விஷயம், ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை புகழணும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுங்கிறது லேஸ். ஏனத்த சபை சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா உங்களுக்காக ஒரு மரமோ அல்லது ஒரு செங்கலோ நட்டப்படுது. இப்ப நான் சொன்ன இந்த சுப்ஹானல்லாஹ்ங்கிற சாதாரண வார்த்தைக்கு நம்ம எத்தனை முறை சுப்ஹானல்லாஹ் நம்ம சொல்லியிருப்போம்? இப்ப எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொல்றேன். நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க, காலையில எந்திரிச்சதுக்கு பிறகு மூச்சு இருக்கு இல்லையா, மூச்சு நீங்க விடுறீங்கல்ல, இந்த மூச்சை ஒரு 300 முறை மூச்சை விட்டு விட்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாதான் அன்னைக்கு ஃபுல்லா நீங்க உயிர் வாழ முடியும்னு சொன்னா, ஃபஜ்ர் தட்டுப்படும் நினைக்கிறீங்க? ஃபஜ்ருக்கு எந்திரிக்காம தூங்குவோம்னு நினைக்கிறீங்க? ஏன் வாழ முடியாது? பலூனை ஊதுனாதான் காத்து, அதே மாதிரி மூச்சை தம் கட்டினா தான் அன்னைக்கு ஃபுல்லா நீங்க வாழுவீங்கன்னா. சுப்ஹானல்லாஹ் யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மூச்சு நீங்க யோசிக்க முடியாத அளவுக்கு நீங்க வாழ்நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. சுக்ரம் மினர் ரப்பி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திருக்கீங்களா? உங்க துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ரெண்டாவது, தூங்கும் பொழுது என்ன துஆ ஓதுறோம் நம்ம? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது வாஹியா. அப்படியே பாருங்க, அல்லாஹும்ம அல்லாஹுவே, பிஸ்மிக்க உன் பெயரை கொண்டு, அமூது மூத், அமூத்துன்னா மூத்து, மூத்துக்கு தமிழ் படுத்தணுமா? இல்ல, மூத்தா வருது. ஹயா, ஹயத்தோட இருக்கியாப்பா, நீ நல்லா இருக்கியாப்பான்னா என்ன அர்த்தம்? ஹயாத்துனா உயிர்.
யா அல்லாஹ் உன்னுடைய பேரை கொண்டு நான் மௌத்தா போறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம என்ன இமாம் மௌத்தை பத்தி பேசுறாரு, மரணத்தை பத்தி பேசுறாரு, நம்ம யோசிக்கிறோம்ல. ஆனா ஒவ்வொரு நாளையும் நீங்க மௌத்தா போறீங்களே, ஒவ்வொரு நாளும் நீங்க மௌத்தா போறீங்க. ஆனா மௌத்த கண்டு நம்மளுக்கு பயம் இல்லை. அல்லாஹ் நாடினால் ஹயாத்தாக்குறான். அல்லாஹ் காலையில உயிரை கொடுத்துட்றான், ஹயாத்தாவுறீங்க. சிலருக்கு அந்த தூக்கத்தோடைய மரணம். அதுதான். இதற்கு எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு துவா செஞ்சிருக்கீங்களா? சுக்ரம் மின ரப்பி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திருக்கீங்களா? நன்றி செலுத்தியிருக்கோமா? அப்புறம் எப்படி துவா கபூல் ஆகும்? எப்படி துவா கபூல் ஆகும்? யோசிச்சு பாருங்க. எந்த மிருகமும் உலகத்துல எந்த மிருகமும் செங்குத்தா நிக்காது. மனிதன் நிக்கிற மாதிரி செங்குத்தா நிக்காது. நிற்கும். இந்த கரடி இது போன்றது கொஞ்ச நேரம் நிற்கும், பொத்துன்னு மறுபடியும் ரெண்டு காலையும் வச்சிடும். ஸோ மனிதங்கிறவனுக்கு மட்டும்தான் இது ரப்பு கொடுத்துருக்கான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு கால் எடுத்து இன்னொரு ஸ்டெப்பு வைக்கிறதுக்குள்ள பேலன்ஸ் தவறும். ஒரு ஸ்டெப்பு காலை எடுத்து அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்குள்ள பேலன்ஸ் தவறும். இந்த இடத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு பார்ட் ஒன்று இருக்கு. அந்த பார்ட் எங்க இருக்குன்னா காதுக்குள்ள இருக்கு. அதுக்கு பேர் இந்த பால் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட்ல வச்சு ஒரு பாயிண்ட் நிற்கும். அந்த நரம்பு போயிடுச்சுன்னா வாதம். இது உங்க ஒவ்வொருவருக்கும் நடக்குது. சுக்ரம் மின ரப்பி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திருக்கீங்களா? துவா எப்படி கபூல் ஆகும்? துவா எப்படி கபூல் ஆகும்? இப்ப ஆண்களை பாருங்க. நமக்கு சிலருக்கு சுன்னத்துகள் சொல்லும் பொழுது கவலையா இருக்கும், வருத்தமா இருக்கும். இந்த தாடி வைக்கிறது சிலருக்கு வரும், வராம இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா பாருங்க, அதுல ஒரு அழகான ஒரு சயின்ஸ் ஒன்று இஸ்லாம் சொல்லுது. ஆண்களுடைய தாடி பகுதிக்கு ஒரு சயின்ஸ் ஒன்று சொல்லுது. கொசு இருக்குல்ல, கொசு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கையில கிடைக்கும், காலில் கிடைக்கும், தொடையில கிடைக்கும். முகத்துல பெரும்பாலா கிடைக்காது. பெரும்பாலா ஒன்று ரெண்டு இருக்கும், பெரும்பாலானது கடிக்காது. காரணம் என்னன்னா, ஆண்களுக்கு பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு ஒரு திரவம் ஏற்படும் முகத்துல. அது என்ன வலிஞ்ச மூஞ்சுலாம் சொல்றாங்கல்ல, அது என்ன வலிஞ்ச மூஞ்சி கிடையாது, அது ஒரு திரவம். அந்த திரவம் உங்களுடைய முகத்தை பாதுகாக்கிறதுக்காக இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நியதி. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சோப்பு வாங்கும் போது டிஎம்டின்னு போட்டிருக்கோம். இந்த டிஎம்டி இத்தனை % இருக்கு, 90% இருக்கு, 30%னா 30% அழிச்சிரும், அதனால இதை போடாதீங்க. இப்போ பெரும்பாலானவங்க 90-95% உள்ள டிஎம்டி சோப்பை தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த முகத்தில் வரக்கூடிய அந்த ஒரு இதை கெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக. நமக்கு முகத்தை கழுவி ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே பட்டு போல இருக்கிறது தான் அழகுன்னு நினைக்கிறீங்க, அது நோய் தான் பெரும்பாலான ஆண்களுக்கு. அப்ப இந்த திரவம் இங்க வர்றதுனாலதான் கொசு இங்க வந்து உட்கார்றது இல்லை. அது உடம்புல இருக்கணும். அந்த காலத்துல சோப்பு கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இருந்தது, தாடிகள் அழகா இருந்தது. ஆனா இப்ப நம்ம தாடியை எடுத்துடணும். அது அல்லாஹ்வால் இயற்கையாவே உருவாக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு விஷயம். சயின்ஸ் 1400 வருடங்களுக்கு முன்பாக இஸ்லாம் சொல்லிட்டு, ஆனா அப்ப விளக்கம் சொன்னா நம்மளுக்கு புரியாது. இப்ப கேட்டோம், செவிமடுத்தோம், கட்டுப்பட்டோம், அவ்வளவுதான். சில விஷயங்களுக்கு கேட்டோம், ஃபில் மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி, அவ்வளவுதான். மலக்குமார்களை நம்புறோம், உலகத்தை நம்புறோம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நம்ம நம்புறோம். சுப்ஹானல்லாஹ். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பெண்களா இருக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40 வயசு, 50 வயசு, 60 வயசுன்னு வைங்க. 60 வயசுன்னு வைங்க. 20 வருஷத்தை விட்டுருங்க. ஒரு 10 வருஷம் சின்ன பிள்ளை, ஒரு 10 வருஷம் டீனேஜ் பருவம், அதுக்கப்புறம் 21 வயசுலேருந்து உங்களுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னு வைங்க. ஒரு 40 வயசுன்னா அதுல பாதி நாள் நீங்க தூக்கத்தை கழிச்சிடுறீங்க. 20 வருஷம் தூங்குறோம் நம்ம. 20 வருஷம் நம்ம தூங்கிட்டோம்னா, ஏன்னா 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் தூங்கிடுறோம். 12 மணி நேரம் தூங்கிட்டோம்னா 40 வருஷத்துல 20 வருஷம் காலி.
மீதி இருக்கிறது 20 வருஷம். அந்த 20 வருஷம் பெண்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள் இருக்கு, மாச பிரச்சனைகள், அதுல நாள் ஓடிடுது. மீதி நீங்க என்ன தொழுவுறன்னு நினைக்கிறீங்க? நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த சப்ஜெக்ட்ல வருது, மறுமை நாளுடைய சப்ஜெக்ட்ல வருது, மறுமை நாள்ல மில்லியன் கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இந்த ஈரக்கொலை நடுங்கக்கூடிய ஹதீஸ். இதெல்லாம் சப்ஜெக்ட பாருங்க. மறுமை நாள்ல லட்சோப கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான அதற்கும் மேல் உட்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. அந்த மனிதர்கள் அல்லாவை வணங்குபவன் இருப்பான், அல்லாவை ஏத்துக்காதவன் இருப்பான், அல்லாவே இல்லைன்னு சொல்றவனும் இருப்பான். எல்லா மனிதர்களும் இருப்பாங்க. அந்த இடத்துல ரப்புல் ஆலமீனுடைய அந்த திரை விலக்கப்படும். உருவமற்ற இறைவன் சொல்லுவாங்க, உருவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. உருவம் இருக்கு, அது எப்படின்னு எனக்கு தெரியாது, அதுதான் நம்பிக்கை. ஏன் நீங்க எல்லாரும் போவீங்க, நான் ஒரு இடம் சொல்லுவேன், பைத்துர் ரிதுவான், அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. பைத்துர் ரிதுவான்னா அதுக்கு இன்னொரு பேரு ஹுதைஃபியா உடன்படிக்கை. நீங்க தாயிஃப் போகும்போது அந்த இடத்த பார்க்கலாம். அந்த இடத்துல குர்ஆன் வசனம் இறங்கப்பட்டது, உங்களுக்கு கைகளின் மேல் அல்லாஹ்வின் கை இருக்குன்னு படுது. அல்லாஹ்வின் கையினா எப்படி இருக்கும், அதை நீங்க கற்பனை பண்ணக்கூடாது. கேட்கிறோம், கட்டுப்படுறோம்னு அந்த இடத்துல வரணும். அப்ப என்ன சொல்லப்படுது, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், இங்க இருக்கக்கூடிய மக்களும் அங்க இருப்பீங்க. அங்க நிற்போம், அல்லாஹ்வின் திரை விலக்கப்படும், ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு கண்களுக்கு முன்பாக புலம்படுவான். அந்த இடத்துல உங்கள் கால் உங்களை கேட்காது, உங்க கை உங்க பேச்சை கேட்காது, உங்க மூளை உங்களை பத்தி செயல்படாது. பொத்துன்னு காலை கீழே போடும், சஜிதாவில் விழும். யாரு? நீங்க, நான் இல்ல, அல்லாஹ் இல்லைன்னு சொன்னவன். காஃபிர்கள், மஜூசிகள், சிலை வணங்கிகள் எல்லாரும் பொத்துன்னு காலில் விழுவாங்க. அந்த இடத்தில் சொல்லப்படும் கும் கும் மத்லப் எந்திரி. இதற்குண்டான நாள் இன்று கிடையாது. இன்றைய நாள் நியாய தீர்ப்பு நாள், நீ செய்ததற்கு கூலி வழங்கக்கூடிய நாள். இந்த நாள் ஒன்று சஜிதாவின் நாள் கிடையாதுன்னு சொல்லப்படும். அந்த இடத்துல நீங்களும் நானும் இருப்போம். இந்த ஹதீஸ் சொல்லப்படுறது ரீசன் என்ன? உங்களுக்கு அங்க வாய்ப்பு இல்லை, இப்ப வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்ப வாய்ப்பு இருக்கு. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சாலையில ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஜனாசா அப்படி வருது. ஜனாசா வரும்பொழுது இவங்க சொல்றாங்க, சகோதரர், அந்த ஜனாசாக்கு இப்ப ரப்புல் ஆலமீன் உயிரை கொடுக்குறான். எப்படி? மையத்து அடக்கம் பண்ண கொண்டு போகக்கூடிய அந்த ஜனாசாக்கு ரப்புல் ஆலமீன் இப்ப உயிரை கொடுக்குறான். உயிரை கொடுத்தா இந்த உலகத்துல அந்த ஜனாசா இப்படி வாழும். எப்படி இருக்குல்ல, அழகா இருக்குல்ல? நம்மளே நினைச்சு பாருங்க, மூத்தாயிட்டோம், குளிப்பாட்டிட்டாங்க, கொண்டு போயிட்டு இருக்கோம், திடீர்னு உயிர் வந்துருச்சுன்னா நம்ம எப்படி இந்த உலகத்துல வாழுவோம்? ஷிர்க் வைக்க மாட்டோம், தொழுகை, இபாதா, நன்மை எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்போம் இல்லையா? அதைத்தான் அவர் சொல்றாரு. இந்த ஜனாசாக்கெல்லாம் உயிரை கொடுத்துட்டான்னா எல்லாத்தையும் பரிசகான அந்த வாழ்க்கையை பார்த்துட்டாரு, அந்த விஷயத்தை பார்த்துட்டாரு. எப்படி இந்த உலகத்துல வாழ்வாரு? இன்னும் சிறந்த மனுஷனா வாழ்வாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, அதற்குண்டான வக்து, அதற்குண்டான சா முடிஞ்சிருச்சு, நீ உயிரோட இருக்க, உனக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. உனக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது மீன்ஸ் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப மூச்சு இழுக்கிற வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. குர்ஆன்ல சில விஷயங்கள் இருக்கு, அல்லா நாடுனா டைம் இருந்தா சொல்லுவோம். சிலருடைய குர்ஆன் வசனங்கள்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் புரியும். வல்தஃபத்திசாக்னா கெண்டைக்கால் பின்னும். இது எல்லாருக்கும் நடக்கும். அதுக்கு பேர் என்ன? சக்கராத்துல் மௌத். சக்கராத்துன்னா அது ஒரு விதமான போதை, அது ஒரு விதமான ஒரு போதை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் உயிர் பிரியும் தருவம் இது நடக்கும். அது என்ன? கெண்டைக்காலோட பின்னுதுன்னா என்ன? என்னைக்காவது அந்த குர்ஆன் வசனத்தை நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? உடம்பு வலி வரும்போது யோசிச்சு பாருங்க. உடம்பு வலிக்கும் போது ஒரு மாதிரி முறிப்போம் தெரியுமா? என்னமோ செய்யும் உடம்புல.
அதுதான் உச்சகட்டமா நடக்கும் அந்த இடத்துல. கண்கள் மேல் நோக்கி போறதுக்கு உண்டான ரீசன் என்ன? மலக்குமார்கள் மேலிருந்து வந்து உயிரை எடுத்துட்டு போறதுதான் நம்ம மேல் நோக்கி பார்க்கறது நமக்கு நடக்கும். அதுக்கு முன்பாக உங்களுக்கு டைம் இருக்கு. அது எத்தனை நாள் வரைக்கும் தெரியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்ன சுன்னத்துகள் செய்திருக்காங்க? யாருக்காவது சொல்ல முடியுமா? சும்மா பேசலாம், சொல்லுங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து என்ன சுன்னத்துகள் செஞ்சிருக்காங்க இரவு வரைக்கும்? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. தப்பு இருந்தா சொல்லி கொடுத்துடலாம். சொல்லுங்க. காலையில 9 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, அப்புறம் சொல்லுங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் தூங்குற மாதிரி தெரியுது, அவங்க பேச விடணும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இரவு வணக்கம். உங்களுக்கு எத்தனை வேளை தொழுகை கடமை? 5 வக்து கடமை. ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை வேலை தெரியுமா? 5 வக்து இல்லாம தஹஜ்ஜத்தும் அவங்களுக்கு கடமை, கட்டாய கடமை. தஹஜ்ஜத்து தொழுகிறாங்க. அடுத்து 2வது சுன்னா சொல்லுங்க. லுஹா தொழுகை. லுஹா தொழுகை. லுஹா தொழுகை எத்தனை மணிக்கு? ஃபஜருக்கு பிறகு. சரி, லுஹா தொழுகை ஃபஜருக்கு பிறகு லுஹா தொழுகை. அடுத்த சுன்னா தெரிஞ்சுக்குவோம் நம்ம. சரி, பல் துலக்குதல் 3வது. நஃபீஸ், இதே மாதிரி அங்க கேள்வி கேட்டாங்கன்னா பரிசு உண்டு, பரிசு கொடுக்க சொல்லுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நாள் ஆரம்பத்திலும் செய்த முதல் சுன்னா என்ன தெரியுமா? நீங்க வாழ்நாள்ல செய்ய மாட்டேங்கிறீங்க, நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். முதல் சுன்னா மிஸ்வாக். மிஸ்வாக் செய்யறது நம்ம யோசிச்சு சொல்லுவோமே, கடைசியா நம்ம மிஸ்வாக் செஞ்சு எத்தனை நாள் ஆகுது? நாளா வருஷமா? வாழ்க்கையில பண்ணதே இல்லை. சஜாத் பாய் சொல்ற மாதிரி. ஸோ மிஸ்வாக், மிஸ்வாக்கை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரண தருவாயில அவங்களுக்கும் சக்கராத் ஹால் வருது. சக்கராத் ஹால்ல என்ன செய்யறாங்க? ஒரு துணியில தண்ணியில நினைச்சு புழிஞ்சு மேல தூக்கி போடுறாங்க, எடுக்கிறாங்க, ஹீட் ஆயிடுது. அந்த துணி ஹீட் ஆயிடுது. மறுபடியும் எடுக்கிறாங்க, துணியை நினைச்சு மறுபடியும் போடுறாங்க, மறுபடியும் ஹீட் ஆயிடுது. 3 முறை அப்படி போட்டு எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்கராத் ஹால் வருது. அந்த இடத்துல அந்த மிஸ்வாக் ஒருத்தவரை கொண்டு வராரு, வாய் பேச முடியல, அதை கண்ணை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பாக்கெட்ல உள்ள மிஸ்வாக்க. அப்ப என்ன கேட்குறாங்க? மிஸ்வாக்க வேணுமா அப்படின்னு ஆயிஷாமா கேட்குறாங்க. கண்ணை மட்டும் அசைக்கிறாங்க, பேச முடியல, எந்திரிக்க முடியல. ரசூலுல்லாஹ்வுக்கு மரண தருவாய். அப்ப எடுத்து அதை தன்னுடைய பற்களால் கடிச்சு கொடுக்குறாங்க. மரண தருவாயில் கூட மிஸ்வாக் செய்துள்ளார்கள். அப்ப எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம செய்யாம இருக்கும்? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, துவா கபூலாகுமா? இல்ல, மிஸ்வாக்கு எங்கண்டே தெரியாது சிலருக்கு. மிஸ்வாக்குங்கிறது இன்னும் பேஸ்ட் நினைச்சிட்டு இருக்கா, கோல்கேட்டு மாதிரி. இல்ல, மக்காவுல நிறைய இருக்கு. ஆலிவ் மரத்துல உள்ள மிஸ்வாக் இருக்கு. ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்க, பச்சை கலர்ல இருக்கும், நீங்க போகக்கூடிய வழியில விற்கும். ஆலிவ் மரத்துல உள்ள மிஸ்வாக்குன்னு கேட்டு பாருங்க, பச்சை கலர்ல இருக்கும். ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்க, எப்படி இருக்கும்னு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச சுன்னாக்களில் ஒண்ணு ஆண்களுக்கு சொல்றேன், வெளியூர்ல இருந்து எப்ப ஊருக்குள்ள நுழைந்தாலும் அவங்க நேர போறது பள்ளிவாசலின் கழிவறைக்கு.
பள்ளிவாசலின் கழிவறைக்கு சென்று பல் துலக்குவார்கள். பல் துலக்கி விட்டு தான் அவங்க தகவல் அனுப்புவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்குள்ள வந்திருக்காங்கன்ட்டு அவங்க வீட்டுக்கு தகவல் அனுப்புவாங்க. அப்ப செய்யறது இப்படி. ரெண்டாவது, இந்த மிஸ்வாக் செய்யறது ரெண்டாவது சுன்னத்து. யாருக்காவது சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. தப்பா இருந்தா என்ன, இதுல என்ன, ஒண்ணும் இல்லை, மார்க்கம் தானே. என்னவா? உடல் சுத்தம், உடல் சுத்தம் இயற்கை தேவை. இயற்கை தேவைங்கிறது அது தொகுப்பு முறையில தான் வருது. அவங்களுடைய வழிமுறை எப்படிங்கிறதெல்லாம் சுன்னத்து. நம்ம சொல்றது அவங்க செய்த சுன்னத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த சுன்னத்துக்கள். ரெண்டாவது ஒது செய்யறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக ஒதுல தான் இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாசத்தை விரும்புவாங்க. நம்ம பெரும்பாலானவங்களுக்கு அதுக்கு சப்ஜெக்டே கிடையாது. வாசத்தை விரும்புவாங்க. எந்த அளவுக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க, கடைசி நேரத்தில் வர்றாங்க, அவங்களுடைய தலையை பிடிக்கிறாங்க, தலையை பிடித்து நெத்தியில முத்தம் கொடுக்குறாங்க, முத்தம் கொடுத்துட்டு தலையை அப்படி வச்சு மூத்தா போயிட்டாங்க. முத்தம் கொடுத்துட்டு வச்சுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உயிரோடு இருக்கும் பொழுதும் மனத்தீர்கள், வாசமா இருந்தீங்க, மரணித்த பிறகும் வாசமா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஆண்கள் பகுதியில தான் இதை பார்க்கணும். அத்தர் போடுறது மிக சிறந்தது, நபி அவர்களுக்கு பிடித்தது. பெண்களுக்கும் அத்தர் அனுமதி உண்டு. அந்த அத்தர்ல ஒரே ஒரு வித்தியாசம்தான், மற்றவர்களை கவரணும்னு போட்டா அது ஹராம். உங்களுக்குள்ளாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு அனுமதி உண்டு. இப்படி சொல்ல போனா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்ப நம்ம என்ன சொல்றது, நம்ம பொதுவா நம்ம சொல்லிடுறோம், எங்களுடைய துவா அல்லாஹ் ஏத்துக்கல, எங்களுக்கு அல்லாஹ் இன்னும் கொடுக்கல, நான் வீடு கேட்டேன் வீடு கேட்டேன் வீடு கேட்டேன்னு கொடுக்கல. அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் ஒண்ணு நீங்க கேட்கக்கூடிய விதம். எனக்கு வீடு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. யா அல்லாஹ் எனக்கு சொந்த வீடு வேணும்னு கேட்கணும். கேட்கக்கூடிய முறைகளில் ஒன்று இதுதான். எல்லாம் உனக்கு தெரியும், என்னை விட உனக்கு தெரியும், நீ பார்த்துக்க அப்படிங்கிறது கிடையாது. ரப்புல் ஆலமீனுக்கு சொல்லப்படுது காரணம் சொல்றது பிடிக்குமா? காரணம் சொல்றது கேட்கக்கூடிய முறைகளில் ஒன்று. இப்போ நான் சொல்றேன் பாருங்க, துவா எப்படி கேட்கிறது. ஃபர்ஸ்ட் விஷயம், துவா கேட்கும் பொழுது அல்லாஹ்வை புகழணும். அல்லாஹ்வை புகழணும். அல்லாஹ்வை புகழ்றதுக்கு நீங்க ஒன்றும் பொண்ணு செய்ய வேணாம். சுப்ஹான அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ், சுப்ஹான அல்லாஹ் பிஹம்திஹி, சுப்ஹான அல்லாஹில் அலீம். இது எல்லாம் இயல்பான ஒன்று. இயல்பான ஒன்று. நீங்க ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை புகழணும். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை புகழணும். அது குறிப்பிட்டது கிடையாது, உங்க மனசுக்குள்ள தோன்றது வந்துகிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது முக்கியமானது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஸலவாத் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் இருக்கு இல்லையா, ஸலவாத் தரூர், ஸலவாத் சொல்லணும். ஸலவாத் சொன்னதுக்கு பிறகு அடுத்து மூணாவது அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். அப்படிதான் நீங்க ஆரம்பிக்கணும். எப்படி? முதல்ல இப்ப நீங்க உயிரோட இருக்கீங்கல்ல, அதுக்கு நன்றி சொல்லணும். கண்ணு தெரியுதா, அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்? கண்ணு தெரியாதவங்க எத்தனோ பேர். இப்போ உங்க வீட்டுல உணவு இருக்கு, உணவு வீட்டுல இல்லாதவங்க எத்தனோ பேர். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. உண்மையிலே சொல்ல போனா இப்ப நம்மளாம் ஏழையே கிடையாது. ஏழைங்கிற சப்ஜெக்டே நம்மளுக்கு கிடையாது, உண்மையிலே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு பெண்மணியை தூக்கிக்கிட்டு ஆயிஷா அம்மா வீட்டுக்கு வரும் பொழுது 2 குழந்தை இருக்குது, 3 பேரிச்சப்பழம் கொடுக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்று, இது ஒன்றுண்டு. இந்த 3வது பேரிச்சப்பழத்தையும் அந்த அம்மா வாயில போடும்போது புள்ள கேட்குது, எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த வறுமை, அப்படி வறுமை. இப்போ சொல்லுங்க, நம்ம வறுமையில் இருக்கோமா? அப்ப அல்லாஹ் கிட்ட எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம போய் நிற்க போறோம்? இதுல வேற கவலை, நம்மளுக்கு பெருங்கவலை. எனக்கு அந்த கவலை, ஒரு சைனை அப்படி சொல்லிட்டாரு, மனைவி இப்படி சொல்லிட்டு, குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை. சுப்ஹானல்லாஹ். இல்ல, உலகத்திலேயே தற்கொலை பண்ண தகுதியானவர்கள் யார்? வித்தியாசமான கேள்வி தானே. உலகத்திலேயே தற்கொலை செய்து கொள்றதுக்கு தகுதியானவங்க யார் யோசிக்கிறீங்க? தெரியல தானே.
தெரில தானே? வித்தியாசமான கேள்வியில். இந்த உலகத்திலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டா உண்மையிலே அவங்க தற்கொலை பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம நினைப்போம். யாரு? பலஸ்தீன முஸ்லீம்கள், பலஸ்தீன பெண்கள் நடக்கிற கொடுமை. சுப்ஹானல்லாஹ், நீங்க இன்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு? கேள்விப்பட்டீங்களா? பலஸ்தீன பெண்கள், பலஸ்தீன முஸ்லீம்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. கொத்து கொத்தா மரணம் அடைய வருவாங்க, இடிபாட்டில் சிக்கி இருக்கும், அப்படித்தான் அள்ளி போடுவாங்க, கத்துவாங்க, கதறுவாங்க, ரப்பே நீ பாரு, இவங்களுக்கு உண்டான எதிரானதை கொடு, உன்னிட்ட நான் துவா செய்கிறேன், இவங்களை பொருந்திக்க, இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர ஒரு காலமும் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம மக்கள்கிட்ட எவ்வளோ பெரிய பிரச்சனை. நேத்து நடந்த சம்பவம், வீட்டுல எறும்பு அதிகமா இருக்குன்ட்டு ஒரு பொண்ணை தற்கொலை பண்ணிருக்கு. அது ஒரு நோய். வீட்டுல எறும்பு அதிகமா இருக்கு, அது என்னால வாழ முடியல அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிட்டு. இப்ப சொல்லுங்க, தற்கொலை பண்ண தகுதியானவங்க அவங்க, அவங்களே இல்லை, நீங்களாம் என்ன? அதுக்குள்ள நம்மளுக்கு கவலை, அவ்வளோ பெரிய கவலை. இந்த கவலை வந்துருச்சு, அந்த கவலை வந்துருச்சு. இது பெண்களுடைய இயல்பான குணம்ங்கிறாங்க, அதை தவிர்க்கணும்னு சொல்றாங்க. ஏன் தவிர்க்கணும்? ஆண்களுக்கும் தான். இங்கே உள்ள ஒவ்வொருவரும் உங்களுடைய தாயின் கருவறையில் இருப்பதற்கு முன்பாக யோசிச்சிருங்க. இங்க உள்ள ஒவ்வொருவரும் உங்களுடைய தாயின் கருவறையில் உருவாவதற்கு முன்பாக எவ்வளவு நாள்? இஸ்லாம் சொல்லப்படுது 50 அல்ஃப சனா, 50 அல்ஃப், 50,000 வருடங்களுக்கு முன்பாகவே எழுதப்பட்டாச்சு. என்ன எழுதப்பட்டாச்சு? இன்னைக்கு இங்க வருவாங்க, இவங்களுக்கு இத்தனை வெள்ளை முடி வரும், இவ்வளவு தூரம் நகம் வளரும், இவ்வளவு தூரம் கண்ணு இருக்கும், கண்ணுல உள்ள புருவ முடி இத்துன்னு, அவங்களுக்கு பல்லு இங்க விழும், இந்த இடத்துல மரணம் அடைவாங்க, இவ்வளோ சாப்பிடுவாங்க, இவ்வளோ உணவு அருந்துவாங்க, இவ்வளோ தண்ணி குடிப்பாங்க, இந்த நேரத்துல வயசாகும், இந்த நேரத்துல மரணிப்பாங்க, இந்த இடத்துல சோதனை வரும், எழுதப்பட்டாச்சு. அப்புறம் எதுக்கு நமக்கு கவலை வருது? நீங்க உருவாகிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட விஷயம் இப்ப நடக்குது, அப்புறம் எதுக்கு கவலை? சோதனைகள் வரும். அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னது, சோதனைகள் நம்மளுக்கு வரும், தொடரும். அந்த சோதனை கொடுத்தது ரப்பு தானே, பொறுமையா இருப்போம். அல்ல அதன் மூலமா எனக்கு நன்மை நாடுறான்னு நினைச்சிட்டு போறோம். ஸோ ஹைர், இன்ஷா அல்லாஹ் நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். முதல் விஷயமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பார்ட் நீங்க உம்ரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் 2. 1, துவா. துவாவை நான் சொன்ன மெத்தட்ல ஆரம்பிக்கணும். அதுல சஜிதால இருந்து துவா செய்யறது மிக சிறந்தது. எப்படி? சஜிதால இருந்து துவா செய்யறது மிக சிறந்தது. அந்த துவாவுல ஆரம்பத்துல இருந்து திருப்பியும் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. முதல் விஷயம், உட்கார்ந்துட்டு அல்லாவை புகழணும். புகழ்றது வேற, நன்றி சொல்றது வேற. அல்லாவை ஆரம்பத்துல புகழணும், அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஸலவாத்து சொல்லணும், அதற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். யா அல்லாஹ், இப்ப என்னைய இந்த உன்னை கேட்க வச்சிருக்கிறீல்ல, அதுக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே தான் ஆரம்பிங்க. இங்க ஆரம்பிச்சு அதற்கு பிறகு உங்களுடைய தேவையை கேளுங்க. உங்களுடைய தேவையை கேட்கக்கூடிய முறை எப்படி சொல்லப்படுது தெரியுமா? உங்களுடைய தேவையை கேட்கக்கூடிய முறை எப்படி சொல்லப்படுது தெரியுமா? அல்லாஹ்வுட்ட வலியுறுத்தி கேட்கணும். எப்படின்னா, தர்ஷபாய், யா அல்லாஹ் எனக்கு வீடை கொடு, இது ஒரு முறை. இப்படி கேட்கலாமா? கேட்கலாம். ஆனா சிறந்தது என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நீ தானே இந்த உலகத்துல என்னை படைச்ச, உன்னிட்ட தானே நான் கேட்க முடியும், வேற யார்கிட்ட நான் கேட்க முடியும், எனக்கு வீடை கொடு யா அல்லாஹ். இது ஒரு முறை. தெரியுமா எங்கன்ட்டு? எங்கன்னு தெரியுமா? எங்கன்னு தெரியுமா? ஃபோன் பண்ணி கேட்டுங்க, ஃபோனில் கேட்டு போயிட்டு வாங்க. அப்போ அது ஒரு முறை. இப்போ ஒன்றும் இல்லைத்தா, நீங்கள் பள்ளிக்கு போகிறீங்க, பள்ளியில் போய் உட்காந்துருக்கிறீங்க, ஒரு லொகருக்காக உட்காந்துருக்கீங்க. உட்காந்துருக்கும் பொழுது
நீங்க முசல்லால உட்காந்துருக்கீங்க, யாரு? பெண்கள் முசல்லால வீட்டில் உட்காந்துருக்கீங்க, ஆண்கள் பள்ளிக்கு போறீங்க. டைம் இருக்கு, 120 நிமிஷம் டைம் இருக்குன்னு வைங்க. நீங்க உட்காந்துருக்கீங்க, போன உடனே உது செஞ்சுட்டு பள்ளியினுடைய காணிக்கை தொழுகை தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்அத் தொழுகை தொழுவுறீங்க. தொழுவ முடிக்கிறீங்க, முடிச்ச உடனே சும்மா உட்காந்துருக்கலாம்ல உட்காந்துருக்கலாம் தானே? இதுக்கு நன்மை உண்டானா இல்லை. ஆனா அந்த சும்மா உட்கார்ந்துருக்கும் போது மனசுக்குள்ள இப்படி நினைச்சு உட்கார்ந்தீங்கன்னா நீங்க சும்மா உட்கார்ந்துறதால நன்மை. எப்படி? யாரும் உன்னுடைய வணக்கத்திற்காக, உன்னை வணங்குவதற்காக நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். யா அல்லாஹ், 2 ரக்அத் காணிக்கை தொழுகை நான் தொழுது விட்டேன். உங்ககிட்ட இருந்து எந்த நலவா இருந்தாலும் எனக்கு கொடு. அந்த நலவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில நான் இருக்கிறேன், காத்திருக்கேன் யா அல்லாஹ் சொல்லிட்டு உட்காருங்க. நீ உட்கார்ந்துருக்கிற நேரம் ஃபுல்லா நன்மை. அடுத்து கொஞ்ச நேரத்தில் இப்படி சொல்லி பாருங்க, யா அல்லாஹ் இந்த நேரத்தில் யாரு என்கிட்ட உதவின்னு கேட்டா, பொருளாதார உதவியோ அல்லது உடல் உழைப்போ நான் செய்ய தயாரா இருக்கிறேன் யா அல்லாஹ். கேளுங்க, நீங்க செய்யாத உதவிக்கும் அங்க நன்மை, அடுத்த நன்மை. இதுதான் ரப்புல் ஆலமீன்ட்ட வித்தியாசம். இதுதான் அல்லாஹ்வுக்கும் மனிதருக்கும் உள்ள வித்தியாசம். அதை தான் நான் சொன்னேன், மனிதர்களை திருப்திப்படுத்துறது கஷ்டம், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது லேஸ். அதே மாதிரி தராசுகளில் மிக சிறந்தது, வெயிட்டானது, வார்த்தைகளில் மிக சிறந்தது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். உங்களுடைய கடந்த 15 நாட்களில், அடுத்து வரக்கூடிய உம்ராவுடைய 15 நாட்களில் இந்த திக்ருகள் ஔராதுகள் நீங்க நினைச்சீங்கன்னா 60 லட்சம் சொல்லலாம். யோசிச்சு பார்த்தா 60 லட்சமா அப்படின்னு தோணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் நாக்கு ஒட்டவே ஒட்டாது. உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார், இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அப்படியே மனசுக்குள்ள சொல்லி பாருங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அந்த வார்த்தை உங்களை கவனத்தை சிதற விடாது, நன்மைக்கு நன்மையா மாறிடும். பல சலஃப் அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த வார்த்தை அந்த திக்ருகள் சொல்லி சொல்லி அவங்கள மீறி அது வந்துகிட்டே இருக்கும். எங்க போனாலும், வண்டி ஓட்டும் போது, தூங்கும் போது, எந்திரிக்கும் பொழுது. ஏன் இப்படி சொன்னா உங்களுக்கு இதை இலகுவா போயிடும். இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த ஹதீஸ் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். மன் கான ஆஹிருஹு கலாமுல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு தஹலுல் ஜன்னah. மன் கான, மன் மீன் அப்படின்னா யாருன்னு அர்த்தம். யார் ஒருவர் கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கோ அவர், அடுத்து தஹல் உள்ள, ஜன்னா சொர்க்கம் நுழைவார். இது எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்டா அந்த ஹதீஸு சொல்லுங்களேன். எவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கோ அவருக்கு சொர்க்கம் நுழைவார். கரெக்ட் தானே? புரியுதா உங்களுக்கு? இந்த ஹதீஸ் படிச்சிருக்கீங்க தானே? யாரோட கடைசி வார்த்தைன்னா மூத்தாவதுக்கு முன்னாடி சொல்லுங்க லா இலாஹா இல்லல்லாஹ் இருக்கோ அவங்க சொர்க்கம் நுழைவார். கரெக்டா இல்லையா? கரெக்டுங்கிறீங்க. எத்தனை பேர் கரெக்டுங்கிறீங்க? கை தூக்குங்க, சும்மா சொல்லுங்க. கரெக்ட். யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கோ அவர் சொர்க்கம் நுழைவார். இது ஹதீஸ். கரெக்ட். ஒருத்தவங்க தான் தூக்கியிருக்காங்க, அப்ப எல்லாரும் அது இல்லையா? ஓகே, தூக்காதவங்க யாரோ அவங்க தான் வெற்றி பெற்றாங்க. ஏன்னா அது தப்பு. அது என்ன சொல்லப்படுதுன்னா கரெக்ட் தான். மன் கான ஆஹிருஹு கலாமுல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலுல் ஜன்னah. எவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கோ அவர் சொர்க்கம் நுழைவாருங்கிறது கரெக்ட் தான். கடைசி நேரத்தில் வரணுமே, அது யார் சொல்லுவா? நீங்க சக்கரத்த ஹாலில் இருக்கும்போது கால பின்னும், தொண்டைக்குழியில உயிர் வந்து நிற்கும், கொதிக்கும், உடம்பு கொதிக்கும், கண்ணு உருளும். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு படுத்திருப்பீங்க, புள்ள இருக்கும், அம்மா இருக்கும், தங்கச்சி இருக்கும், தாய் இருக்கும், புருஷன் இருப்பாரு, இல்லை மனைவி இருக்கும். கை தூக்க முடியாது, கொட்டாவி விட முடியாது. இங்க மாதிரி அங்க வந்து எப்படி வரும்?
அப்போ அந்த ஹதீஸ் பொய் ஆயிடுமா? இல்லை. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்ட விதம் இதுக்கு தான் சொல்லப்படுது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருங்கங்கிறாங்க. நீங்கள் ட்ரைனிங் எடுத்தா தான் வரும். அங்கே நீங்கள் ட்ரைனிங் எடுத்தால் தான் வரும். இப்போ நம்ம டக்குன்னு எந்திரிக்கும் போது என்ன சொல்கிறோம்? அல்லாஹு அப்படின்னு எந்திரிக்கிறோம்ல, அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, மாற்றுங்க. அது எப்படி உங்களுக்கு வந்துச்சு? நீங்கள் கடைசியாக அல்ஹம்து சூரா எப்போ மனப்பாடம் பண்ணீங்க? சபி இஸ்ம ரப்பிக்கல் ஆலா எப்போ மனப்பாடம் பண்ணீங்க? ஓதுறதை கேட்டு கேட்டு வந்தது தானே. அதே மாதிரி சொல்ல ஆரம்பிங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். தண்ணி வைக்கிறீங்களா? ஒரு ஜாமா எடுக்கிறீங்களா? சாப்பாடை வைக்கிறீங்களா? சாப்பாடு மூடி எடுக்கிறீங்களா? பிளேட்டை கழுவுறீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருங்க. மரண தருவாயில ஈஸியாக வந்துடும். இதுதான் அந்த ஹதீஸுடைய அர்த்தம். அப்போ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போகக்கூடிய காலகட்டத்தில், நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் துஆ ரொம்ப முக்கியம். துஆ நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ எல்லாத்துக்கும் தூக்கம் கலைஞ்சிரும். ஏன்னா அடுத்து நம்ம ஷெடியூலுக்குள்ளே போகிறோம் இன்ஷா அல்லாஹ். சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன், அப்படியே வரிசையாக நான் சொல்லிட்டு போகிறேன் இன்ஷா அல்லாஹ். அது நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்தாச்சா? நத்தாஷா உங்கள் ஃபேமிலி வந்துட்டாங்களா? தான் நம்ம டீம் எல்லாம் வந்துட்டாங்களா? இந்த டீம் வராதவங்க யாரும் இருக்காங்களா? முத்துப்பேட்டை வந்துட்டீங்கல்ல, சூப்பர்மா, மாஷா அல்லாஹ். சரி, மொத்தம் நீங்கள் பயணம் போகிறது மொத்த நபர் 22 பேர் போகிறீங்க. சரியா? 22 பேரில் இங்கே வந்திருக்கிறவங்க இல்லாமல் மீதி உள்ளவங்க சென்னையிலேருந்து கிளம்புறாங்க. சென்னை தான் அவங்க பூர்வீகம். சென்னையிலேருந்து வந்துடுறாங்க. அவங்க 1 மாதம் அங்கே தங்க போகிறாங்க. சரியா? 1 மாதம் தங்க போகிறாங்க. ஆனால் ஷெட்யூல் மட்டும், மதீனா மக்கா ஷெட்யூல் மட்டும் மாறும். அதை நான் சொல்லிடுறேன், எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் 15ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டில் இருக்கணும். 15ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டில் இருக்கணும். 3 மணிக்கு தானே ஃப்ளைட்டு. எங்களை ஏன் 10 மணிக்கு இருக்க வைக்கிறீங்க அப்படின்னா,